ஷே ஏப்பா கொள்ளையடிப்பு இஷ்டோ பிரமா வீரபுத்திரன் கருப்பேன் பைரவன் கொள்ளையடிச்சு கண்டுபிடிச்சி கொடுத்தீங்களாப்பா, கடவுள் கையில் கொடுக்கல. கொள்ளையடிப்பு களவாணித்தனம் கொள்ளையடிப்பு. கோயிலில் கொள்ளையடிச்சிருக்கான், களவாணித்தனம் பண்ணியிருக்கான். இடத்துல பூமி சிவன் சொத்து, எங்கள் அண்ணனுடைய சொத்து பூமியை கொள்ளையடிச்சிருக்கான், களவாணித்தனம் பண்ணியிருக்கான். கண்டுபிடிக்கலையாப்பா? கண்டுபிடிக்க உங்களால் முடியல. என்ன பார்த்தியாப்பா, சிவன் குடும்பம் பூமியில் இறங்கினோடனே நாக்கால திரை லோகத்தில் உலக நாடே போய்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ களவாணித்தனம் கொள்ளையடிப்பு இந்த இரண்டு கணக்கில் தரப்பட விமானப்பட கணக்கு ஆட்டாம்புட்டிக்க செக் பண்ணல. எங்கே போவான்? 13 செயலறைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே 3 தான் போட்டிருக்கு. 10 செயலரை விமானப்பட களவாணித்தனம் பண்ணவன் கொள்ளையடித்தவன். எப்படி? ஆணும் பெண்ணு இருக்கப்பா. பெண்ணு 30% இருக்குது, 70% ஆண். இது பூரா ஆட்சி ஆண்டானா கடைசி கட்டத்தில் களவாணித்தனம் கொள்ளையடிப்பில் உட்காந்துருக்கான். கேடுகட்ட கண்டார வலிமை அரசியல் வாதி. அப்போ எப்படி வரும் கணக்கு? தூக்கி ரிப்பீட் அடிப்பாரா கடவுள்? இதுதான் கணக்கு. முக்கால் சேர்த்தியாப்பா. என்னமோ கேட்டப்பா? ஆமாப்பா, அரசியல்வாதி களவாண்டு வச்சுருக்கான்ல, கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். சாட்டையடி முனியப்பன் சாட்டையடி 2 கையில் அடிப்பான், 2 காலில் அடிப்பான். கால் அடித்த உடனே காலில் புண்ணு புற ஓடும், 2 கை புற ஓடும். அப்போ அவனுடைய நோய் தாக்கம் உடம்புக்குள்ளே எல்லாம் தாக்கலானோடனே ஆட்டாமுட்டிக்கு அரசியல்வாதியை ஆஸ்பத்திரிக்கு அறுக்க போவோம். இதை பல லட்சம் கோடி உள்ளவனு அறுக்க போவோம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அறுத்து ரணவழி எடுத்து. ஆனால் சாவக்கூடாதுப்பா. உக்காளி கண்டாவலியுமா வீட்டில் தோலில் தூக்கி போட்டுக்கிட்டே அலையணும். தோலில் தூக்கி போட்டு நாற்காலி சேர் கணக்கு வந்துருச்சா? நாற்காலி சேரில் உட்காந்து வீல் சேரில் இழுத்துகிட்டே போவான். அரசியல்வாதியை இனிமேல் வீட்டுக்குள்ளே நாற்காலி சேர்லேயே இழுத்துட்டு போவான், வீல் சேரில் இழுத்துட்டு போவான். இதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.